நம்ம எல்லாரும் வீட்லேயும் இப்போ மோஸ்ட் அந்த மாதிரி எல்இடி பல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இந்த எல்இடி பல்ப் எரியல அப்படின்னா ஃபியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறோம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி எரியாத எல்இடி பல்ப்ஸை எப்படி எரிய வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நான் விங்ஸ் மாதிரி இருக்க என்னோட எல்இடி பல்ப் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி லைட் எரியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுவிட்ச் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் இதில் இருக்க இந்த ஒரு எல்இடி மட்டும் தான் எரியும். இந்த மற்ற ரெண்டு எல்இடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு எல்இடி எப்படி எரி வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்காக இந்த டாப் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டிடலாம். லைட்ஸ்லாம் கழட்டினதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம எல்இடி பல்ப்ஸை போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ தான் செக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒன் சைடு மட்டும் தான் எரியுது, மற்ற இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபியூஸ் ஆகிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதுலேயும் ரெண்டு கனெக்ஷன்ஸ் இருக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டான கனெக்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடிஸ் எரியலை. இந்த பல்பை நம்ம சரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த லைட் ஏன் எரியலை அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த மாதிரி எல்இடி பல்ப்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க மோஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர் இணைப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா சீரியல் லைட் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதோட சீரியல் லைட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்க எல்லா எல்இடி பல்ப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப்லேருந்து இன்னொரு பல்புக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்க ஏதாவது ஒரு பல்பு ஃபியூஸ் போச்சு அப்படின்னா கூட அந்த லைனில் இருக்க மொத்த பல்பும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு மேஜர் ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பல்ப் ஃபியூஸாக போச்சோ அந்த ஒரு பல்பை கண்டுபிடிச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதோட ஒயரை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எல்இடிஸ் பார்க்குறதுக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும். இதோட பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளைனாக தான் இருக்கும். ஸோ இதில் எங்கேருந்து தான் அவங்க கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு எல்இடிஸ் கப்புன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மைனட்டாவோ இல்லை கொஞ்சம் சைடாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு லைன் போகிறது உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லைனோட ஒரு லைன் கரெக்டாக இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ளஸ்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னா இந்த லைனுக்கு இங்கே வரும், இங்கேருந்து இப்படி சுற்றி மறுபடியும் இப்படி வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா லைன்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பிச்சுள்ள உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபியூஸான ஒரு எல்இடி பல்ப் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கருப்பு கலர் டாட் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபியூஸான எல்இடி பல்ப் இருக்கும். ஸோ அந்த ஒரு பல்போட இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நைஃப் எடுத்து லைட்டாக தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக செம்பு கலரில் ஒரு தகடு மாதிரி தெரியும். ஸோ இந்த அளவுக்கு தெரிய அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஒயர் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ஒயர் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒயரை வச்சு சால்ட்ரிங் அடிக்க போகிறோம். சென்டரில் இருக்க அந்த எல்இடி பல்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சால்ட்ரிங் வைக்கிறப்ப ரொம்ப கவனமாக வைக்கணும். பக்கத்தில் இருக்க எந்த எல்இடி பல்ப்ஸ் கூட கனெக்ட் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சுருங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக நீங்கள் சால்ட்ரு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக அந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது எல்இடி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எரியுது. ஸோ இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்இடி சூப்பராக எரியுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு எல்இடியும் செக் பண்ண போகிறோம். இந்த ஒரு எல்இடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த ஒரு பல்ப் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பிளாக் கலர் டாட் தெரியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூஸ் பண்ண ஒரு பல்ப்பு. இந்த ஒரு எல்இடி பல்ப்னால பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா பல்புமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த லைட்டுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒயர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ சுவிட்ச் போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எரியுது. இந்த ஒரு சின்ன எல்இடி பல்ப் ஃபியூஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லைட்டுமே ஸ்டாப் ஆயிருந்துச்சு. இந்த சின்ன ஒயர் கனெக்ட் பண்ணதுனால இந்த மொத்த எல்இடிஸும் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிருச்சு. வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பல்ப் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த பல்ப் ஃபியூஸ் போணுச்சு அப்படின்னாலும் அதோட லைன் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிள் இந்த பல்ப் ஃபியூஸ் போச்சு அப்படின்னா இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிடும். இது ஃபியூஸாக போச்சு அப்படின்னா இதுலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு லைன் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சரியாயிடும். இப்போ நம்ம பண்ண இந்த ஒரு மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட எல்லா எல்இடி பல்ப்ஸும் யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி எந்த ஒரு பல்ப் ஃபியூஸ் போச்சு அப்படின்னாலும் அது பக்கத்தில் இருக்க பல்போட கரெக்டாக ஒரு லைனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பல்புமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எரிய வச்சிடலாம். இனிமேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்ப்ஸ்லாம் ஃபியூஸ் போச்சு அப்படின்னா வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எல்இடி பல்பும் அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட்டாக போகாது. அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தூக்கி போடாமல் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு மிச்சமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டையும் உங்களால் குறைக்க முடியும். இன்றைக்கி நான் பண்ண இந்த எல்இடி பல்ப் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில் பட்டன் இருக்கும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்தி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குனே வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.